இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய யூனிட் 2 philosophical and sociological foundations of education அதுல இருக்கக்கூடிய சப்டாபிக் தி லாஸ்ட் சப்டாபிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இன் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் எஜுகேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக் இதுதான். ஸோ அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ UN SDGனா என்ன அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் நம்ம பார்த்துருவோம், ஒரு பின்னணி. 2015 ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2015 அது ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக மாநாடு 1992 வந்து ஜோஹானஸ்பர்க்ல கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2002 மறுபடியும் அந்த மாநாடுக்கு 10 வருடங்கள் கழித்து அந்த மாநாடு கூட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லைக் நம்ம வந்து மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து 2015 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்பாங்க, MDG அப்படின்பாங்க. லைக் அதுக்கப்புறம் 2015 மறுபடியும் ஐநா சபை கூட்டத்தில் வந்து செப்டம்பர் 2015 நம்ம வந்து 2030 அடுத்த 15 ஆண்டுகளுக்குள்ள இந்த 17 கொள்கைகளை நம்ம அனௌன்ஸ் பண்றோம். அந்த 17 கொள்கைகளை நம்ம எல்லா நாடுகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். அதனால அதுக்கு சிறப்பு பெயராக குளோபல் கோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலகத்துடைய குறிக்கோள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ adopted in 2015 by UN General Assembly 17 goals 17 இலக்குகள். ஓகேங்களா? அண்ட் 2030 நிகழ்ச்சி நிரலுக்கு 17 இலக்குகள் 169 குறிக்கோள்கள். அந்த 17 இலக்குகளை அடையிறதுக்கு ஒவ்வொரு இலக்குகளுக்கும் ஒரு சப் டாபிக் ஒரு சப் குறிக்கோள்கள்லாம் வச்சிருந்தாங்க, லைக் டார்கெட்ஸ்லாம் இருக்கு. அப்படிதான் இந்த 170 வந்து பாத்தீங்க அப்படின்னா 169 நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 நம்ம பிரிச்சுன்னு வைங்களேன், ஒரு கோலுக்கு ஒரு 10 அப்படின்ற அப்படி கிடையாது. ஆனா அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கோல்ஸுக்கும் டார்கெட்ஸ் இருக்குங்க. அடுத்து இந்த எஸ்டிஜின்றது என்ன அப்படின்னா மில்லியனம் வளர்ச்சி இலக்குகளின் வாரிசு, அதாவது சக்சஸர் அப்படின்னு. வாரிசுனா அடுத்து வரக்கூடிய ஒரு இலக்கு. அடுத்து யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி பிரின்சிபல், எல்லோருக்கும் உலகளாவிய பொருந்தும் கொள்கை. இது வந்து பணக்கார நாடு ஏழை நாடு அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் இது காமன். ஓகேங்களா? ஸோ கோர் பிரின்சிபல்ஸ், எஸ்டிஜியோடைய கோர் பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னா லீவ் நோ ஒன் பிஹைண்ட். இது வந்து இந்த எஸ்டிஜி நல்லா புரிஞ்சுக்கணும். மனித குலத்தை காப்பதற்காக உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து போடக்கூடிய திட்டம் தான் இந்த எஸ்டிஜி அப்படின்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்போ நோ லீவ் ஒன் பிஹைண்ட், இலக்கு யாரையும் பின்தங்க விடாதே அப்படின்னா யாருமே கிடையாது. ஆப்பிரிக்கா, ஏசியா, யூரோப், லாட்டின் அமெரிக்கா யாருமே நம்ம பின்தங்க விடக்கூடாது. அடுத்து இன்டர் கனெக்டட் ஆஃப் கோல்ஸ், இலக்குகளின் ஒன்றோடு ஒன்று தொடர்பு. ஒரு இலக்குனா இது மட்டும் தான் அப்படின்னு, ஹெல்த்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது, அப்புறம் பாவர்ட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது, இல்லை எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. லைக் சஸ்டைனபிலிட்டி இன் ஆல் டைமென்ஷன்ஸ், அனைத்து பரிணாமங்களிலும் நிலைத்த தன்மை, எல்லா வகையிலுமே வந்து நிலைத்து இருக்கணும். ஈவன் ஒரு இப்ப காசால வந்து போர் நடக்குது, பாலஸ்தீனுக்கு போர் நடக்குது அப்படின்னா அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துல கூட அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி தடைபடக்கூடாது, உணவு தடைபடக்கூடாது. இந்த எல்லா பரிமாணங்களிலும் இந்த கொள்கைகள் வந்து முழுமையாக நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற கூடிய ஒரு நோக்கம் இருக்கு. அடுத்து த பார்ட்னர்ஷிப் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன், செயல்படுத்துவதற்கான கூட்டமைப்பு இல்ல கூட்டாண்மை அப்படின்னு சொல்லலாம். உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து தான் செயல்படுத்த முடியும். மனிதர்கள் தான் நம்ம வந்து பவுண்டரிஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப காற்றுக்கு எதனா பவுண்டரிஸ் இருக்கா, தண்ணிக்கு பவுண்டரிஸ் இருக்கா? கிடையாது. அப்போ இங்க கொளுத்துறாங்க அப்படின்னா, இங்க வந்து நெருப்பு மூட்டுனாங்க அப்படின்னா பஞ்சாப்ல லைக் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்ல புகை மண்டலமா மாறும். அப்போ இது எல்லாருக்குமானது. ஓகேங்களா? அப்ப எல்லாரும் சேர்ந்து தான் அந்த குளோபல் இஷ்யூஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 4th பாருங்க. இப்ப எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது அதுல வந்து 4வது குறிக்கோள் எஸ்டிஜில 4th குறிக்கோள் என்ன அப்படின்னா தரமான கல்வி. முதல்ல 4வது ரொம்ப முக்கியம், 4th வந்து தரமான கல்வி. 4வது இலக்கு, 17 இலக்குல 4வது இலக்கு தரமான கல்வி. அந்த இலக்குகளுடைய குறிக்கோள் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ensure inclusive and equitable quality education and promote lifelong learning opportunities for அனைவருக்கும் உள்ளடக்கிய மற்றும் சமமான தரமான கல்வியை உறுதி செய்து. அனைவருக்கும் உள்ளடக்கி, இந்த வார்த்தையை எப்படி பிரிச்சு பாருங்க, அனைவருக்கும் உள்ளடக்கி, எல்லாரும் இருக்கணும் அதுல. புரியுங்க? எல்லாரும், வயதானவர்களும் சரி, குழந்தைகளும் சரி, பணக்காரர்களும் சரி, ஏழைகளும் சரி, எல்லாரும் அடங்கி இருக்கணும். அடுத்து சமமான அப்படின்றாங்க. சமமான எல்லாருக்கும் சமமா இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு மட்டும் அதிகமா கொடுக்குறது, ஒருத்தவங்க கம்மியா அப்படி கிடையாது. தரமானது, நல்ல குவாலிட்டி எஜுகேஷன். அடுத்து உறுதி செய்து வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாய்ப்புகளை, அப்ப லைஃப் எஜுகேஷன் லைஃப் லாங் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? அது முழுமையாக வாழ்க்கை முழுவதற்கும் கற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் அப்படின்றது தான் அந்த லைக் குவாலிட்டி எஜுகேஷனுடைய நோக்கமா இருக்கு 4th எஸ்டிஜியோட கொள்கை. ஓகேங்களா? அடுத்து கீ டார்கெட்ஸ், முக்கிய குறிக்கோள்கள். அப்போ அந்த கொள்கையை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம என்னென்ன குறிக்கோள்கள்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இலவச ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா நம்ம என்ன எது கொடுக்குறோமோ இல்லையோ, லைக் ஃபர்ஸ்ட்
பிரைமரி எஜுகேஷன் அண்ட் செகண்டரி எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும், அது ஃப்ரீயா, கவர்மெண்டே வந்து ஃப்ரீயா கொடுக்கணும் எல்லாருக்கும். செகண்ட், தரமான ஆரம்ப கால குழந்தை பருவ வளர்ச்சி, குவாலிட்டி இயர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட். இப்போ அங்கன்வாடிலாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இயர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்றாங்க. 4.3 வந்து மலிவு தொழில்நுட்ப மற்றும் உயர்கல்வி அப்படின்றாங்க. அஃபோர்டபுள் டெக்னிக்கல் அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஸோ இது வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரிசர்ச்லாம் இருக்கும், காசு கொடுத்து படிச்சா கூட அது வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கணும், அவர்களால் அதை வாங்கக்கூடிய சக்தியில் இருக்கணும். அடுத்து 4.4ல வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் முனைவுக்கான திறன்கள், லைக் திறன்களை வந்து வளர்த்துக்கணும். அந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இல்லை வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எபிலிட்டி, இந்த மாதிரி திறன்களை நம்ம வளர்த்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. 4.5ல பாலின சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இப்போ வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் இன்க்ளூஷன், பெண்களும் படிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான்ல வந்து தாலிபான் வந்து பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்றப்போ உலக நாடுகள் எல்லாம் வந்து ரொம்ப கொந்தளிச்சாங்க, யூஎன் ரொம்ப கண்டமெண்ட் பண்ணுச்சு, அது வந்து கடுமையாக கண்டித்தார்கள். என்ன இது, எல்லாருமே படிக்கணும், அதுதானே சஸ்டைனபிள் கோல்ஸே எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 4.6ல இளைஞர் மற்றும் வயது வந்தோர் கல்வி அறிவு. அப்போ யூத்ஸ், இப்போ ஒருத்தவங்க ஸ்கூல் நின்றுட்டாங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு 30 இயர்ஸ்ல இருக்காங்க, அவங்க கற்கக்கூடிய வாய்ப்புகளும் நம்ம உருவாக்கி கொடுக்கணும். ஈவன் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கைதிகள் கூட வந்து ஜெயிலில் இருந்தே படிக்கிறாங்கலாம் நீங்க பார்த்துருப்பீங்க நியூஸ்ல. அப்போ அந்த லிட்ரஸி வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. அடல்ட் ஒரு இப்போ பாட்டி தாத்தா அவர்கள் கூட படிப்பறிவு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவை இருக்காது. பஸ் வருது, பஸ்ல கூடிய போர்டை படிப்பாங்க, அவங்க மட்டும் அந்த ஊருக்கு போலாமா வேணாமா அப்படின்னு அந்த பஸ்ஸை பார்த்து ஏறி உட்காருவாங்க. அப்போ அந்த கல்வி அறிவு. அடுத்து உலகளாவிய குடியுரிமை மற்றும் நிலையான வளர்ச்சி கல்வி. ஸோ குளோபல் சிட்டிசன்ஷிப், யார் எங்க வேணா போய் தங்கலாம், எந்த நாட்டில் வேணா போய் தங்கி அங்கே வேலை பார்ப்பதற்கான திறன்களை கொடுக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் நிலையான கல்வி வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நிலையான கல்வி அப்படின்னா வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் கல்வி தடைபடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து மற்ற எஜுகேஷன் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் அதர் எஸ்டிஜி, மற்ற எஸ்டிஜிகளில் கல்வி தொடர்பான அம்சங்கள். அப்ப 4வது கொள்கை மட்டும் இல்லாம மற்ற 17 கொள்கைகளில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் தொடர்பான இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்டிஜியில் என்ன இருக்கு அப்படின்னா வறுமை இல்லை, நோ பாவர்ட்டி, வறுமையை ஒழிக்கணும், வறுமை ஒழிப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அதுல வந்து என்னன்னா வறுமை ஒழிப்பு கருவியாக கல்வி. இப்போ வறுமையை ஒழிக்கிறதுக்கு கல்வி மட்டும் தான் ஒரு கருவினா கிடையாது, நிறைய இருக்கு. இப்போ வறுமையை வந்து ஒருத்தங்க சாப்பிட்றதே இல்லாம இருக்காங்க அப்படின்னா இலவசமா கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கலாம், ஆனா எவ்வளவு நாள் கொடுக்க முடியும்? அப்போ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இலவசமா அவங்க சாப்பிட உணவை உறுதி படுத்திட்டு கல்வியை கொடுத்துடணும். அப்போ அவங்க வறுமையை அதிலே ஒழிஞ்சிடும். அப்போ வறுமை ஒழிப்புக்கு கருவியாக கல்வியை கொடுக்கணும். வேலை வாய்ப்புக்கான திறன் வளர்ச்சி, அப்போ அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கான திறன்களை நம்ம வளர்க்கணும் அப்படின்றாங்க. இப்போ நான் முதல்வன் ஸ்கீம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வேலை வாய்ப்புக்கான திறன் வளர்ச்சி தான். அடுத்து எஸ்டிஜி 3ல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உடல் நலம், குட் ஹெல்த். அப்போ பள்ளிகளில் சுகாதார கல்வி, இப்போ பள்ளிகளில் வந்து சுகாதாரத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ லைக் மென்சுரல் சைக்கிள்ஸில் வந்து மாதவிடாய் சுழற்சி காலகட்டத்தில் வந்து எப்படி உடம்பை பராமரிக்கணும், அடலசன் ஏஜில் பருவகால வளரிளம் பருவத்தில் வந்து உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பிள்ளைகள் எப்படி கையாளணும் அப்படின்றக்கூடிய எஜுகேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அது வந்து அதோடைய ஒரு குறிக்கோள். ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார விழிப்புணர்வு. ஸோ ஏற்கனவே அதே போல சொல்றப்போ லைக் மதிய உணவு திட்டம்னு இருந்துச்சு, அதை சத்து உணவு திட்டமாக மாற்றினாங்க. அப்போ வெறும் சாப்பாடு மட்டும் போடாம சத்தான உணவு, புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் தேவையோ, அவங்க பாடி கலோரிஸுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உணவு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளும் சரி, லைக் சவுத் ஈஸ்ட் ஏஷியா நாடுகளும் சரி, இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கொள்கை தான். ஓகேங்களா. அடுத்து 5வது கொள்கையில பாருங்க, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம். அப்போ பாலின சமத்துவத்தில் பெண்களின் கல்வி மேம்பாடு, கட்டாயமாக பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்றாங்க. பெண்கள் கல்வி அறிவு திட்டங்கள், பெண்களுக்கான கல்வி அறிவு திட்டங்களை நம்ம வகுக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து கொள்கை 8ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீசென்ட் ஒர்க், கண்ணியமான வேலை அப்படின்னு இருக்கணும். லைக் கடத்திட்டு கொண்டு போய் வேலை வாங்குறது, இந்த கொத்தடிமை முறை அப்படிலாம் இல்லாம டீசென்டான ஒர்க், அவங்களுக்கு பிடித்த அவர்களோட ஸ்கில்கான ஒர்க். தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி, வொகேஷனல் எஜுகேஷன், தொழிற்கல்வியை சொல்லிக் கொடுக்கறது, லைக் அண்ட் அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கறது. அதுக்காக கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஐடிஐஸ்லாம் ஓப்பன் பண்றாங்க. அது போக வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி டைலரிங் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ், அந்த மாதிரி தொழில் பயிற்சிகள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து இளைஞர் வேலைவாய்ப்பு தயாரிப்பு, இளைஞர்களை வந்து வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும், நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. அடுத்து 10வது பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ், குறைக்கப்பட்ட சமத்துவமின்மை, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், உள்ளடக்கிய கல்வி முறைகள், எல்லோரையும் உள்ளடக்கி இருக்கணும். சிறுபான்மையினர், பெரும்பான்மையினர், ஏழை எளிய மக்கள் எல்லாரும் உள்ளடக்கியே இருக்கக்கூடிய ஒரு
லைக் ஒரு சிஸ்டம், ஒரு சமூகம் இருக்கணும். அப்போ கல்வியும் அதில் வரும்ல. அப்போ கல்வி தானே வந்து சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய முதல் அங்கமே சமூகத்தில் கல்வி தானே. அடுத்து எஜுகேஷன் ஃபார் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ், ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களுக்கான கல்வி. இப்போ ஓரங்கட்டப்பட்ட சமூகங்கள் அப்படின்னா இப்போ 3ஆம் பாலினத்தவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் எஜுகேஷன் கிடையாதுன்றப்போ அவங்கள வந்து எஜுகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ எல்லாரும் கல்வி பெற்றால்தான் இந்த சமூகம் மேம்பட அடையும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது எல்லாம் கல்வியை சார்ந்திருக்கக்கூடிய SDG கோல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள்.